பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வடிவு மாறி சக்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல முத்துவேல அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ராஜுவும் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கதிர் வந்து ரொம்பவே டென்ஷனா அந்த டாக்டர் கிட்ட எல்லாமே போய் பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம சக்திவேல் பார்த்துட்டு கதிரை கூப்பிடுறாங்க. அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? அண்ணன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாரு. எப்பவும் வீட்டுக்கு வராத நீ வீட்டுக்கு வந்திருக்க. என்ன நடக்குதுங்க? எனக்கு இப்பவே இந்த நிமிஷமே தெரிஞ்சாகணும். சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிபி இது லோவா இருக்கும் அதுதான்றாங்க. உடனே ராஜி அங்க வந்து, கதிரு, என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த நீ மறைக்கிறியோன்னு எனக்கு தோணுது. அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. உண்மையா சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு நேத்து தான் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சது. அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கேல்ல, சொல்லுன்னு சொல்லிட்டு சக்திவேல் சொன்னதும் இப்ப உடனே கதிர் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து அவரை பார்த்தேன். அவர் வந்து கண் கலங்கிட்டே வெளியே போனாரு. சரி, என்னவா இருக்கும்? இவர் ஏன் இவ்ளோ கண் கலங்கிட்டு போறாரு? என்ன பிரச்சனையா இருக்கும்னு சொல்லிட்டு நான் போய் டாக்டர் கிட்ட கேட்கும்போது அவர் வந்து எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொன்னாரு. அவருக்கு கேன்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு கொடுக்கணும். அவரை நல்லா பீஸ்ஃபுல்லா வச்சிருந்தா அவருக்கு கண்டிப்பா ரெக்கவர் ஆயிடும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அத நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவரு என்கிட்ட சத்தியம் பண்ணாங்க. ஏன்னா உங்களால அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா தாங்க முடியாதா? அதனால அவரு என்கிட்ட சத்தியம் பண்ணாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏண்டா, விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே? அண்ணாவுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது நான் பணம் எப்படி செலவாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அண்ணனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி சக்திவேல் ஒரு பக்கம் புலம்பி அழுதுட்டு இருக்காரு. அண்ணன் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் பணத்தை எடுத்திருக்காரு. அது தெரியாம அவரை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. கதிர் வந்து, பயப்படாதீங்க டாக்டர், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவருக்கு ஆப்ரேஷன் மட்டும் நல்லபடியா நடந்தா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் பெட் ரெஸ்ட் எடுத்தா சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே ராஜி கதிர் கிட்ட, ஏன் கதிர் என்கிட்ட ஏன் இந்த விஷயத்த மறைச்ச? அப்பாவுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு, என்கிட்ட ஏன் மறைச்சேன்னு சொல்லிட்டு ராஜி அல்ல. ராஜி, உனக்கு எக்ஸாம் இருக்கு. ஒருவேளை உன்னுடைய எக்ஸாம்ல நீ கான்சென்ட்ரேஷன் பண்ணலன்னா இவ்ளோ நாளா நீ போட்ட எஃபெக்ட் எல்லாமே வீணாகிடும். அதனால தான் நான் வந்து சொல்லல. அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. நீ எதை நினைச்சு வருத்தப்படாத ராஜி. கண்டிப்பா அவருக்கு ரெக்கவர் ஆயிடும். நீ கவலைப்படாதன்றாங்க. அப்பாவை நான் பார்க்கணும். இப்பவே அவர்கிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் வெளியே வராங்க. கதிர், நீங்க தானே அவருடைய மருமக. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? அவரை ஓவரா டென்ஷன் ஆக விடாம பாத்துக்கோங்கன்னு சொன்னா என்ன நடந்துட்டு இருக்கு? அவரை ஒரு பேஷண்ட், அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாரி டாக்டர், இனி இப்படி ஒரு தப்பு நடக்காது. இனி நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவரை அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். அவரை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க டாக்டர்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சக்திவேல் வந்து முத்துவேலோட கையை பிடிச்சி ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. அண்ணே, உனக்கு என்ன நிலைமைன்னு தெரியாம நான் உன்கிட்ட ரொம்பவே தப்பா பேசிட்டேன், தப்பா நடந்துகிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே நம்ம முத்துவேல் வந்து, விடு சக்தி, எதுவும் தெரியாம தானே நீ பேசின, அதுக்கு எதுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, பாத்துக்கலாம் விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைன்னு, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ராஜி வெளியவே நின்றுட்டு இருக்காங்க. கதிர் வந்து, ஏன் ராஜி, உன் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அழுத, இப்ப என்னடானா நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க, என்னாச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, நான் அப்பா கிட்ட போனா அப்பா அதனால டென்ஷன் ஆயிட்டு அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? அதெல்லாம் எதுவும் ஆகாது. உன் அப்பா உன் மேல உயிரே வச்சிருக்காரு. அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ போனா கூட எதுவும் அவர் சொல்ல மாட்டாரு. நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம ராஜியும் போறாங்க. ராஜி போனதும் கையாட்டுறாங்க முத்துவேலு. உடனே ராஜி போயிட்டு அப்பான்னு சொல்லிட்டு கதறி அழுது ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பா நீங்க 100 வருஷம் என் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறீங்க. இது நடக்கும். நீங்க எதை நினைச்சும் வருத்தமெல்லாம் படாதீங்கப்பான்னு சொல்லிட்டு ராஜியால முத்துவேல் சக்திவேலுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி மாறி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ராஜி வந்து, அப்பா, நான் உங்க கூடவே இருப்பேன். உங்களுக்கு எந்த கோவமும் என் மேல இல்ல தானேன்றாங்க. உடனே முத்துவேல், எனக்கு எந்த கோவமும் இல்லம்மா. உன்னை கண்குளிர உன்னை சந்தோஷமா வாழ வைக்க முடியாதோன்னு நினைச்சுதான் நான் ஃபீல் பண்ணேனே தவிர
வேற எதை நினைச்சும் ஃபீல் பண்ணலன்னு சொல்லி முத்துவேல் ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ராஜி கதிரை மன்னிச்சு முத்துவேலு சக்திவேலு ஏத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.